வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பாவ் பாஜி மசாலா செய்ய போகிறோம். இந்த மாதிரி பன்னில் வச்சு டோஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 பெரிய துண்டு பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா உருக விட்டுருக்கேன். அது உருகிறதுக்குள்ளே 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு வந்திருக்கேன், சாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும். அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா வெந்தோடனே இது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து 3 தக்காளி, அது நல்லா வெந்த உடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன். இதுக்கு வந்து கொண்டக்கடலை நாளே ஊற வச்சுருந்தேன். அதை ஊற வச்சதை நல்லா அவிய வச்சு 1 கப் கொண்டக்கடலை ஊற வச்சதை அவிய வச்சு உப்பு போட்டு அதை கொண்டாந்து இதில் சேர்த்தாச்சு. இது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். என்ன நம்ம பாவ் பாஜி மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் பாவ் பாஜி பேக்கெட் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அந்த மசாலா தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்தை பொறுத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். முதல்ல 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு 1/2 ஸ்பூனு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் அதோட பச்சை வாசனை போகட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இப்போ இந்த ஸ்பைசஸுக்கு உண்டான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். பன்னீர் கொஞ்சம் இருந்தது, அதையும் நல்லா க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சுண்டல் செஞ்சாலே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால குருமா, சுண்டல், அப்புறம் வந்து மசாலா இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம அவங்க வழியிலே போய் தான் வந்து அவங்களுக்கு நம்ம பிடிச்சதை செஞ்சு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி வந்து கொண்டக்கடலையை நான் சுண்டலும் செய்யலை, குருமா செய்யலை, வேறு எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூவியாச்சு. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு நைட்டு டின்னருக்கும் கூட எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். கல்லில் கொஞ்சம் பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பட்டரில் இந்த பன்னை வந்து இந்த மாதிரி பன்னு பேக்கெட்ஸாக கிடைக்கும் பேக்கரியிலலாம். நான் அதை வந்து 2ஆக வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாதியை கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த பட்டரில் நல்லா துவைச்சி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கலான்ட்டு மேலே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகணும்னு. இன்றைக்கி பன்னீர், சீஸு எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் வேறு லெவல், செமையாக இருந்தது. மில்கி மீஸ்லேருந்து சீஸு ஸ்லைஸ் இருந்தது வாங்கினது. அதையும் வந்து ஒரு சீஸ் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு கொத்தமல்லி வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. வேணால் கடைசியில் கொஞ்சம் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவல். நான் இன்றைக்கி இப்படி தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நம்ம சாப்பிடும் போதும் வேணால் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்னும் 2 பன்னையும் இந்த மாதிரி ஒன்று வந்து ஓப்பனில் வச்சு செஞ்சுருந்தேன். இன்னொன்று வந்து இதேமாரி பன்னை வந்து நடுவில் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கல்லில் வந்து பட்ரு இல்லை நெய் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அது நல்லா உருகணுன்னே இதை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் இந்த ஒரு பாதி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டரை வந்து இதிலே கூட ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதில் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் இதிலே ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிவிட்டு
நம்ம வந்து சீஸை வந்து 4 சீஸாக கட் பண்ணிடலாம். 2 பன்னுக்கு 4 சீஸு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, நம்ம மசால் வந்து கொண்டக்கடலை பன்னீர் மசால் ரெடி ஆயிடுச்சு, பாவ் பாஜி மசாலா. இதை வந்து உள்ளே வச்சுட்டு, இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு, இது நல்லா சூடான பிற்பாடு இது நல்லா உள்ளே வச்சுட்டு 2 ஸ்டஃபிங்லேயும் உள்ளே வச்சுக்கலாம். ஒரு சைடு வச்சாலே போதும், இன்னொரு சைடு நம்ம மூடணும். இதுக்கு வந்து ஒரு பாதி லெமனு நம்ம கொஞ்சம் அதிலே கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஜூஸியாக அந்த சீஸ் வந்து உருகும் போது இந்த லெமனோட இதுவும் ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, செஞ்சு கொடுங்க. இது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு, இப்போ சீஸை வந்து நம்ம வச்சாச்சு, அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ லெமனை மட்டும் லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லெமனும் பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி பன் ரெடி ஆயிடுச்சு மசாலோட. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி கல்லில் எடுத்து ஒரு 2 செகண்டு வந்து நல்லா இதை சூடு பண்ணிக்க போகிறோம். வேணால் நீங்கள் கொஞ்சம் பட்டர் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கீழேயும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுமேங்கிறதுக்காக போட்டிருந்தேன். 2 பக்கமும் நல்ல ஹீட் ஆனோடனே ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் தான் போதும். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. சூப்பரான நம்ம பாவ் பாஜி மசால் ரெடி ஆயிடுச்சு பன்னோட. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த மசாலா நம்ம சப்பாத்திக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.